வெல்கம் டு மினி எக்ஸ்ப்ளோரர்ஸ். ஒரு ஊரில் ஒரு அழகான காக்கா இருந்தது. ஒரு நாள் அதற்கு மிகவும் பசி எடுத்தது. உணவைத் தேடி அங்கும் இங்கும் பறந்து திரிந்தது. அதிர்ஷ்டவசமாக ஒரு வீட்டின் வாசலில் சுடச் சுட்டு வைத்திருந்த ஒரு வடையைக் கண்டது. யாருக்கும் தெரியாமல் அந்த வடையை தன் அலகால் கவ்விக்கொண்டு நிம்மதியாகச் சாப்பிட ஒரு மரத்தின் கிளையில் போய் அமர்ந்தது. அதே நேரத்தில் அந்த வழியாக ஒரு தந்திரக்கார நரி வந்தது. காக்காவின் வாயிலிருந்த வடையை பார்த்ததும் நரியின் வாயில் எச்சல் ஊறியது. எப்படியாவது இந்த வடையை நாம் ஏமாற்றிப் பிடுங்கிச் சாப்பிட வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி செய்தது. மரத்தின் கீழே வந்து நின்ற நரி காக்காவை பார்த்து மிகவும் மென்மையான குரலில் பேசியது. காக்கா அண்ணே, காக்கா அண்ணே, நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். உங்கள் இறக்கைகள் எவ்வளவு பளபளப்பாக மின்னுகின்றன. உங்கள் குரல் மிகவும் இனிமையாக இருக்கும் என்று என் நண்பர்கள் சொன்னார்கள். எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுங்களே, நான் கேட்டு மகிழ்கிறேன் என்று பொய்யாக புகழ்ந்தது. தன் அழகை பாராட்டியதும் காக்காவுக்கு பெருமை தாங்கவில்லை. நரியின் தந்திரத்தை யோசிக்காமல் உடனே பாடுவதற்கு தன் வாயை திறந்து காக்கா காக்கா என்று கத்தியது. அவ்வளவுதான். அது வாயை திறந்த அடுத்த நொடி அலகில் இருந்த வடை கீழே விழுந்தது. கீழே தயாராக காத்திருந்த நரி வடையை கவ்விக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடி மறைந்தது. காக்கா ஏமாற்றத்துடன் தன் முட்டாள்தனத்தை நினைத்து வருந்தியது. அடுத்த வாரம் அதே காக்காவுக்கு மீண்டும் ஒரு வடை கிடைத்து மரத்தில் உட்காருகிறது. அதே நரி வந்து, காக்கா அண்ணே, போன வாரம் சூப்பரா பாடினீங்க. இந்த வாரமும் ஒரு பாட்டு பாடுங்க என்கிறது. இந்த முறை உஷாரான காக்கா வடையை தன் காலடியில் மிதித்து கெட்டியாக பிடித்துக்கொண்டு நரியை பார்த்து கா கா என்று பாடியதாம். நரி ஏமாந்து போனது. நீதி: யாராவது நம்மை தேவையில்லாமல் புகழ்ந்து பேசினால் அதை கேட்டு ஏமாந்து விடக்கூடாது. தற்பெருமை எப்போதும் ஆபத்தில்தான் முடியும். Thank you for watching. Kindly subscribe and share.